வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பாரத் ஹோமியோபதி கூட ஒரு ஸ்கின் பேஷண்ட்ட பத்தி பேச போறோம். அந்த பேஷண்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சு ஸ்கின் ப்ராப்ளம் சுத்தமா சரியாயிடுச்சு. அதுவும் எவ்வளோ நாள்ல? வெறும் ஒரு 2 மாசத்துல அந்த பேஷண்ட்டுக்கு இந்த பிரச்சனை ஃபுல்லா சரியாயிருச்சு. அதே மாரி அந்த பேஷண்ட்ட நம்ம இன்னைக்கு பேச போறோம். வாங்க நம்ம அந்த பேஷண்ட்ட பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் தான் அவங்க பேசுறாங்க. ஏன்னா ஃபீமேல் பேஷண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, சங்கடமா இருக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு. அவங்க ஃபேஸ் வரமோ அதனால அவங்க கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. அதனால அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. நாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயே பேசி நம்ம பார்க்கலாம். என்ன அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, எவ்வளவு நல்ல ரிசல்ட் இருக்கு இல்லையா எல்லாமே நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க பேஷண்ட்டுங்களா சார்? பேஷண்டோட ஒய்ஃப், என் வீட்டுக்காரர் தான் சார் பேஷண்ட். ஒய்ஃப் பேஷண்ட்டுங்களா? ஆமா சார், ஆமா சார். ஓகே. பேஷண்ட் பேசுறது கொஞ்சம் கூச்சப்படுறாங்களா? ஆமா சார், ஆமா சார். சரி சரி. எப்போல இருந்து பேஷண்ட்டுக்கு பிரச்சனை இருந்துச்சு? என்ன பிரச்சனை நடந்துச்சு உங்களுக்கு? ஒரு 6 மாசமா இருக்கு. 6 மாசமா இருக்கு சார். 6 மாசமா இந்த சொரைசிஸ் ப்ராப்ளம் 6 மாசமா இருந்துச்சா? ஆமா சார், ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. சோ எதுவும் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி ஒரு இடத்துல நின்னு பேசுங்க. ஒரு இடத்துல நின்னு பேசுங்க. சொல்லுங்க. அதே மாதிரி 6 மாசமா உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த சொரைசிஸ் ப்ராப்ளம். ஆமா சார், ஆமா சார். ஓகே ஓகே. சோ அதே மாதிரி இதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது எடுத்துட்டு இருந்தாங்களா இதுக்கு முன்னாடி எங்க கிட்ட வரதுக்கு முன்னாடி? ஆமா சார், இங்கிலீஷ் மெடிசின் எடுத்தேன் சார். இங்கிலீஷ் மெடிசின்ஸ். ஓகே. ஆமா சார். அந்த சொரைசிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாகல. சரியாகல. ஓகே ஓகே. சோ ஒரு 6 மாசமா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட சரியாகல. அவங்ககிட்ட ஒரு செலவு மட்டும் தான் சார் ஆயிட்டே இருந்தது. ஒரு மாசம் தான் ஆனது, அதுக்கே 20,000 ரூபாய் செலவாயிருச்சு. ஓகே. ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் செலவு பண்ணீங்க அந்த டைம்? ஆமா, ஒரு மாசம் தான். ரொம்பலாம் ட்ரீட்மெண்ட் போல. ஒரே மாசம் தான் 20,000 ரூபாய் செலவு. அது சரியாகலன்னா அங்க போகல அதுக்கப்புறம் நானு. சரி சரி சரி. சோ இப்போ பாரத் ஹோமியோபதி கிட்ட உங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு எப்படி இருக்கு இப்போ? நல்லா 2வது மாசத்துலயே சரியாயிடுச்சு சார். நல்லா ஆயிட்டு. 2 மாசத்துலயே சரியாயிடுச்சுங்களா பிரச்சனை? 2 மாசத்துலயே நல்லா கியூர் ஆயிட்டு சார். 100% கியூர் ஆயிட்டு. நல்லா இருக்காங்க இப்போ ஒய்ஃப். நல்லா இருக்காங்களா? இப்போ எந்த தொந்தரவும் இல்ல உங்களுக்கு? இப்ப எந்த தொந்தரவும் எதுவுமே இல்ல சார். நல்லா இருக்கு. எதுவுமே இல்ல. நல்லா இருக்காங்க சார் இப்போ. சரி சரி. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க உங்க வியூவர்ஸ்க்கு? என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி நம்ம பாரத் ஹோமியோபதிக்கு நல்ல மருந்து கொடுக்குதா இல்லையான்னு என்ன சொல்ல வரீங்க? அதாவது மத்த இடத்துல பாக்குறத விட பாரத் ஹோமியோபதியில பார்த்தா நிம்மதியாயிரும். அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. 2 மாசத்துலயே சரியாயிரும். மத்த இடத்துல 4-5 மாசம் பாக்குறதுக்கு சரியாகாது. பாரத் ஹோமியோபதியில பார்த்தோம்னா 2 மாசத்துலயே சரியாயிரும். அவ்வளவுதான் அதிகபட்சம். ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க? நான் மதுரை. மதுரையில இருந்து பேசுறீங்க. மதுரையில எந்த இடம்? மதுரையில ஒத்தக்கடை. ஒத்தக்கடையில இருந்து பேசுறீங்க. ஓகே ஓகே. இது பிரச்சனை இல்ல. அதே மாதிரி இப்போ நம்ம பேஷண்ட் நல்லபடியா கியூரா இருக்காங்க, ரைட்? நல்லா இருக்காங்க சார். நல்லா இருக்காங்க. ஓகே. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை தொந்தரவுலாம் உங்களுக்கு இல்ல, கரெக்ட்டுங்களா? இல்ல. ஆமா சார். வராதுல சார். சரிங்க சார், சரிங்க சார். ஓகேங்க சார். ரொம்ப நன்றி உங்களது. சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் இன்னும் 4 பேருக்கு சொல்லுங்க. உங்க பிரச்சனை சரியான மாதிரி 4 பேர் இன்னும் இருக்காங்க நம்ம தமிழ் மக்கள். அவங்களுக்கு சொல்லணும். சரிங்களா? கண்டிப்பா சொல்றேன் சார். கண்டிப்பா சொல்லுவேன் சார். சரிங்க சார். ஓகேங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வெல்கம். இப்போ நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா இவங்களோட வைஃப் தான் பேஷண்ட். இவங்க பேஷண்ட் இல்ல, இவங்களோட வைஃப் தான் பேஷண்ட். ஸ்கின் ப்ராப்ளம் இவங்களுக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொரைசிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு 6 மாசமா இவங்க நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல், அலோபதி ஹாஸ்பிட்டல்ல இங்கிலீஷ் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணிருக்காங்க. சோ அப்ப கூட அவங்களுக்கு அந்த சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது. பட் ஆனா நம்ம பாரத் ஹோமியோபதிங்க அவங்க நம்பி ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஒரு 3 மாசம் கோர்ஸ் அவங்க கிட்ட சொன்னோம். பட் ஒரு 2 மாசத்துலயே அவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப நல்ல ரிசல்ட்னா அவங்களுக்கு 100% உங்க பிரச்சனையே ஃபுல்லா தீர்வாயிடுச்சு. இப்போ சொரைசிஸ் பிரச்சனை அவங்களுக்கு சுத்தமாவே இல்ல. இப்போ அந்த பேஷண்ட் எதனால பேசலன்னா அவங்க ஃபீமேல், அவங்க கொஞ்சம் கூச்சப்படுறாங்க பேசுறதுக்கு. அதனாலதான் அவங்க ஹஸ்பண்ட வச்சு அவங்க பேச வைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல யாருக்காவது இல்ல உங்க சொந்தக்காரன் யாருக்காவது இந்த மாதிரி சொரைசிஸ் ப்ராப்ளம் இருந்தா நீங்க தாராளமா கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர்ல உங்க போட்டோஸ் ஷேர் பண்ணி நம்மளோட டாக்டர்கிட்ட உங்க பிரச்சனைய பத்தி பேசலாம்.